Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நம்ம ஒரு PC build தாங்க பண்ண போறோம். அதுவும் ப்ரொபஷனல் போட்டோ எடிட்டிங்கான ஒரு PC build தான் பண்ண போறோம். அப்பா ஜெமினி கணேசன் வருது வெச்சிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி வீடியோல கார்த்தி நானும் கேட்ஜெட்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு வீடியோகிராஃபர் இருந்தாருங்க விவேக் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய நம்ம பேரும் சொல்லியிருப்போம். அவருக்கான ஒர்க் பிசி தாங்க இது ஜஸ்ட் ஃபார் ஃபோட்டோஸ் தான். ரொம்ப மினிமலாக ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பிசி கொடுத்துருக்கோம் அண்ட் அந்த பிசி மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய ஆக்சரிஸு மானிட்டர் டாப் நாச்சாக ஒரு மானிட்டர் வேணும்னு சொல்லி அந்த மானிட்டர் ஸ்பெஷலாக ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பார்க்கும்போது பிசியோட காஸ்ட் என்னமோ 53,000 தாங்க வருது. ஆனால் இவரோட ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது பிசியோட காஸ்ட் 1 lakh வந்துருக்குங்க. சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. ஆனால் இவர் பட்ஜெட் 1 lakh தான் வச்சிருந்தாரு. இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ எதனால இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காரு, இந்த காம்பனன்ஸை சூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்சரிஸ் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் சொல்கிறத விட அவரே சொன்னார்னா சூப்பராக இருக்கும். அவர் தான் இந்த பிசியும் பில்டும் பண்ண போறாரு. அதுவும் நம்ம பிசி பில்ட் எக்ஸ்பர்ட்டோட. ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி தனித்தனியாக காட்டாமல் டேரெக்டாக பில்டுக்குள்ளேயே போயிடலாம். அப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ யாருக்கு பிசி பில்ட் பண்ண போகிறோமோ மிஸ்டர் விவேக்கை நம்ம கூப்பிட்டுலாம். ஸோ விவேக் ப்ரோ வாங்க வாங்க, உங்களுக்கு தான் இந்த பிசி பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க அப்படியே வீடியோவில் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அவரே ஒரு எடிட்டர் வீடியோகிராஃபர் அப்படிங்கிறதுனால வந்தோடனே எடுத்து டக்குன்னு மைக்கை மாற்றிட்டாரு. ஸோ அவருக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும். எல்லாம் திட்டு வாங்க முடியாது, வெளியே இருக்கும் போது போட்டிருக்கணும். இப்போ இவர் யார் ஹெல்ப்போட பண்ண போகிறாரு அப்படின்னா நம்ம ஸ்டோரில் பிசி பில்ட் ஒரு எக்ஸ்பர்ட் தாங்க மிஸ்டர் பூபாலன். பூபாலன் நீங்களும் உள்ள வாங்க. எஸ், ஸோ ரெண்டு பேரும் இப்போ ரெடியாக இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எதனால் இந்த காம்பனன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒரு 53Kல ஒரு பிசி பண்ணணும், அதுவும் நம்மளுக்கு ஒரு 2TB ஹார்ட் டிஸ்க் கூட பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம Ryzen 5 இல்லைனா i5 தான் சூஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு ஃபோட்டோஷாப்புக்கு இது ரெண்டுமே சூப்பரான ப்ராசர் தான். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கேஷ் மெமரி நல்லா இருக்கணும் அண்ட் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம Ryzen 5 5600X ப்ராசர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு 6 core and 12 threads வந்தது அண்ட் கேஷ் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 35 MB வந்துருதுங்க. என்ன ப்ரோ கைத்தட்ட பண்ணுறீங்க? இதுதானே ப்ரோ? ஆனால் இந்த பாக்ஸு ஃபேன். ஸோ நெக்ஸ்ட் மதர் தாங்க. மதர் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு B550 Pro with Wi-Fi MSIல போட்டிருக்கோம். இதில் பேசிக்காக 4 RAM ஸ்லாட்ஸ் வந்துருது அண்ட் M.2 ஸ்லாட்ஸ் வந்துருங்க. Gen 4ம் இதில் சப்போர்ட் பண்ணும். எஸ், ஐயோ ப்ரோ அந்த ஏரோ மார்க் மட்டும் பார்த்துக்கங்க, மாற்றி வச்சிட்டிங்கன்னா ப்ராசர் போச்சு. ஐயோ அப்படி சொல்லாத ப்ரோ, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை லாக் ஆகிடுச்சா ப்ரோ? இதை உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் தானே பண்ணுறீங்க? டேய் என்னது இது? எடுத்துகிட்டு போயிடுவோன்னு தெரியல ப்ரோ பிசி வீட்டுக்கு. இப்படி ஆமாம், ஓகே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ப்ரோ. ஸ்க்ரூ பண்ணணும் அவ்வளோதான். வச்சு ஒரு டடக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஃப்ளாஷ்பேக். காலேஜில் செகண்ட் இயரில் படிக்கும் போது கம்ப்யூட்டர் லேப் இன்சார்ஜாக இருந்தோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எத்தனை கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணீங்க? சூப்பரெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. ஃபிளாஷ்பேக் யூஸ்வலாக மேலே பார்த்து போர் அடிக்குது, பின்னாடி பார்ப்போம் சார். ஒரு நாள் லேப் முடிஞ்சு போகும்போது பசங்க பவர் கேபிள் எடுத்து பேக்கில் போட்டாங்க. சார் பார்த்துட்டாரு. உங்கள் பேக்கில் போட்டாங்க? என் பேக்கில் போட்டாங்க. அதனால திருநங்கை கையில் தான் சாவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தான் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா. எத்தனை கம்ப்யூட்டருக்கு நீங்கள் இன்சார்ஜாக இருந்தீங்க? அப்புறம் இருக்கும் ஒரு 120 கம்ப்யூட்டருக்கு இன்சார்ஜாக இருந்து ஒரு கம்ப்யூட்டர் நம்ம அசால்ட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரேம் நம்ம டோட்டலாக 32 GB போட்டிருக்கோங்க. என்ன ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா D30 XPG D30 தான் போட்டிருக்கோம். இது 3200 MHz DDR4 ரேம் தாங்க. ஸோ நம்மளுக்கு டியூவல் ஸ்டிக்காக போட்டிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக கிடைக்கும். இந்த ரேம் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ தெரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே, கரெக்டாக செட் ஆகுதா? கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அப்படியே அழுத்துங்க. இப்போ வைங்க வாங்குறோம். அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் தாங்க. இப்போ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது க்ரூஷியலோட 500 GB NVMe தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது P3+ அப்படிங்கிற ஒரு
மாடல். இதில் வந்து நம்மளுக்கு 4700 MB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ்க்கு Seagateல 2 TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து அவரோட ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து ஒரு 8 TB இல்லை 6 TB ஹார்ட் டிஸ்க் போடலாமா அப்படின்னு. இவ்வளவு படம் வச்சிருக்க, சரி எல்லாரையும் பப்பாதி கொடு, உன்கிட்ட நிறைய இருக்குடா குர்ரா. நெக்ஸ்ட் என்ன ஆச்சு நம்ம டிஸ்கஷன்ல என்ன ஆச்சுன்னா 2 TB மட்டும் இன்டர்னலாக போட்டுக்கலாம், மீதி 4 TB வந்து எக்ஸ்டர்னலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 53,000ல 2 TB இன்டர்னல் மட்டும் தான் எது இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்சரிஸ் போட்டான்னு சொன்னோம் இல்லைங்க, அதில் இந்த ஹார்ட் டிஸ்க் 4 TB எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுது. அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம Gen 4 SSD நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ Gen 4 ஸ்லாட்டில் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட பழைய போர்டு தான் இருக்குது, ஆனால் Gen 4 SSD நம்மகிட்ட இருக்குது, போட முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியும். ஆனால் Gen 3யோட மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் எவ்வளவோ அது வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 4700 MB/s வருது. Gen 3யோட மேக்ஸிமம் ஸ்பீட் 3500னா 3500 வரைக்கும் தான் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கும். நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா வியூவர்ஸ்க்கு, அவர் அது கண்டுக்கல. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா வாயாடிங்க. என்ன கை இப்படி நடக்குது? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் பேட். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதில் யூஸ் பண்ணுறது. ஓகே ப்ரோ, ஆகணும் அந்த டிஸ்க் சீல வந்துட்டு எல்லாமே ஃபுல் ஆகிட்டே இருக்கு. இப்போ டிஸ்க் சீல வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அதுலேயே வந்து இன்ஸ்டாலும் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அதுலேயே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். நம்ம பார்ட்டிஷன் பண்ணும்போது டிஸ்க் சீக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அதாவது சி டிரைவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு அண்ட் ப்ராப்பராக வந்து மற்ற இதையும் வந்து பார்ட்டிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஐயா போதும், இடம் இல்ல, ஹவுஸ்ஃபுல். அங்க ஹவுஸ்ஃபுல்லா வாங்க போலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கேபினெட் அண்ட் SMPS தான். ஓகே. ஃபர்ஸ்ட் கேபினெட் இங்கே இருக்குது, எடுத்துருங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், கீழே தான் வைக்கிறேன். எஸ், இது வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 170 TGங்கிற கேபினெட்டுங்க. இதில் வந்து 4 ஃபேன்ஸ் வரும், 4 RGB வரும். ப்ரோ எப்படி எடுக்கிறது? ஒன்றும் இல்லை, கமுத்தி போட்டு எடுக்கணும். நிமித்தவன தூக்கு தூக்கு போட்டிங்களா? இப்போ அப்படியே தூக்குங்க. இருங்க, சைடில் கொஞ்சம் நசுக்கி எடுங்க. இப்போ இப்படி திருப்பணும்ல, இப்படி திருப்பிக்கங்க. இன்னொரு கண்டென்ட் இருந்தது ப்ரோ இதில். இந்த மாதிரி புதுசாக இது ஓப்பன் பண்ணாலும் தொட்டோன்னு ஷாக் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அடிச்சது அடிச்சிருச்சா? இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அடிச்சிச்சா இல்லை? அடிச்சிருச்சு. அதுக்காக தான் ப்ரோ நல்லா கரண்ட் ப்ரோ, இந்த இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன். என்ன தொட்ட கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். நெக்ஸ்ட் ப்ரோ, டீப் கூலோட 550 watts SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 80+ bronze SMPS. ஸோ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டும் போடுறதுனால ஒரு 550 watts போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம போடுற கிராஃபிக்ஸ் கார்டுக்கு 450 இருந்தாலே போதுமானது. பட் ஃபியூச்சரில் வந்து இதை எடுத்துட்டு நம்ம 3050 அந்த மாதிரிலாம் போடுறோம்னா 550ங்கிறது மஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம 550 யூஸ் பண்ணியிருக்கோம். டைட்டாலாம் இருக்காது, வெயிட் பண்ணுங்க. இது மேலாக இழுங்க. டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறீங்களா? ஓகே, இதில் தானே எல்லா ஒயர்ஸுமே இருக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல கரண்ட்டு. ஓ, இதுலேயும் ஒரு ஃபேன் வருமா? ஓ ஆமாம், 550 watts bronze SMPS. ராஜமாதானமா பாகுமதியை கையில் வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இந்த SMPS-ஐ இந்த கேபினெட்டுக்குள் பொருத்த வேண்டும். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. 2 பக்கமும் கழட்டியாச்சு. ஃபேன்ல இதில் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்துருமா ப்ரோ? ஆமாம், 4 ஃபேன் வந்து ஃபிக்ஸ்டாகவே வந்துடும். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் டாங்கி, இங்கி பெட் ஃபாதர் பெட், இங்கி பிங்கி பாங்கி. அதான் இன்னொரு கீ டூப்ளிகேட் கீ அது. ஓகே. ஸோ வந்துட்டு இந்த ஏர் வந்து வெளியில் போகும். ஐயோ, இது தெரியாம நான் பழைய இதுக்கு கீழே துணி வச்சு அது மேலே வச்சிருக்கேனே ப்ரோ. கீழே துணி வச்சுன்னா ஃபேன் கீழே வெண்ட் இருக்குல்ல, அது தெரியாது. காத்து வெளியே போக கூடாது இல்ல, கீழே அது கரப்பா மூச்சு பூந்துடக்கூடாது துணி வச்சு வச்சிருக்கேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர். ஒரு பள்ளி உள்ள சுத்திட்டு இருக்கு ப்ரோ, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? பிசிக்குள்ளையா? உங்களுக்காவது உள்ள உங்க ரூம்குள்ள சுத்திட்டு இருக்க? பிசிக்குள்ளையா? பிசிக்குள்ள, கண்ணாடிக்குள்ள. என்னடி சொல்ற? வெரி குட். துரத்தி தான் விடணும் ப்ரோ. நான் சரி ஏதோ குடும்பத்தை ஏன் இன்னொரு குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லி அப்படியே விட்டேன் ப்ரோ. இன்னொரு பிசி வந்து எடுப்பீங்க இல்ல ப்ரோ, திறந்தா எங்க போய் ஒளியுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இருங்க ப்ரோ, நானே பயத்துல போட்டுட்டு. ஐயோ, இப்போ நம்ம வந்து லைக் இது ஒரு 50K பிசிக்கு வந்து சஜஸ்ட் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு வந்து RX 550, AMDயோட RX 550 தாங்க. எதனால இந்த கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 7200 7300 தான் வரும்.
ஆனால் இது வந்து நம்மளுக்கு ப்ரீமியர் ப்ரோவுக்கு ஓரளவுக்கு எடுக்கும் அண்ட் ஃபோட்டோஷாப்க்கு சூப்பராகவே இருக்கும். இது வரைக்கும் வந்து நம்ம ப்ரோ வந்து ஜி ப்ராசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது இந்த 5600G நம்ம ப்ராசர்லேயே வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து 566Xோட இந்த டிஸ்கிரீட் போட்டோம்னா அவருக்கு இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கிராஃபிக் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சேன். பிசியில் எந்த கவருமே இருக்கக்கூடாது, அதுவும் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் முக்கியமாக இருக்கவே கூடாது. பிளாஸ்டிக் தான் ப்ரோ ஜஸ்ட் இதுவாக வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் வந்துடும். ஓகே ப்ரோ ரிலீஸ் பண்ணலையா நீங்கள் இப்போ? ஏன் ப்ரோ? ஓகே அவ்வளோதான். ரொம்ப சோதிக்கிறீங்க. இப்படி தானே ப்ரோ? அப்படிதான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தோம் ப்ரோ உள்ளேருந்து கொடுங்க. உள்ளேருந்து எடுத்தோமா? நான் தானே கேட்டேன். கரெக்டாக ப்ரோ. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு வயரு, அவ்வளோதான். அந்த வயரை வந்து நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 24 பின். இங்கே பார்த்தீங்கன்னா சிபியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே இது வந்து 8 பின்னு. இது வந்து பிசிஐன்னு போட்டிருக்கோம். பிசிஎன் இது வந்து எதுக்குன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு இல்லையா, ஓகே ஒரு சில இப்போ நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு பவர் தேவைப்படாது. Okay. இன்கேஸ் இதை விட கொஞ்சம் ஹைரண்டாக போகிறீங்க ஓகே அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பவர் தேவைப்படும். இது வந்து மோலக்ஸ் பவர். இன்கேஸ் இப்போதோ இந்த மாதிரி ஃபேன்ஸில் இருக்கு இல்லையா, ஓகே இதுக்கெல்லாம் தான் நமக்கு இதுதான் கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் ஹார்ட் டிஸ்க். ஓகே கரெக்டாக இது இன்னொரு ஹார்ட் டிஸ்க், 2 ஹார்ட் டிஸ்க்கு போட்டோம்னா இன்னும் கனெக்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் கரெக்டாக அங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா பிசி ரன் ஆகிடும். எப்போ பண்ணுறது, எப்போ வீட்டுக்கு போகிறது? அது உங்கள் கையில் தான் இருக்கு ப்ரோ. உங்கள் கையில் இருக்குது இப்போ. காமெடி முடிச்சா? ஓகே. கிருஷ்மா இது எனக்கு புரியல. ஸோ ஸ்டோரேஜ் அப்பயே சொல்லியிருந்தோம், ஒரு 2 TB சீகேட் டிஸ்க் இருந்தாங்க. ஓகே, 2 ஹார்ட் டிஸ்க்கு. இங்கே வேணா 2 SSD SATA SSD போட்டுக்கலாம். ஓகே இங்கே பாருங்க, இங்கே 2 ஸ்டார்ட். ஓகே ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் கேபிளிங் தான். ஓகே கேபிளிங் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பிசியை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான் இப்போ பூபாலன் பண்ண போகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிராண்டோட லோகோ இந்த பிசியில் ஒட்ட போகிறாரு. அழகா இருக்குது. அவ்வளோதான். என்னன்னா இப்படி வச்சு டைப் பண்ணும் போது தான் ப்ரோ இந்த கிளாஸ் அப்படி விட்டாச்சு. ப்ரோ இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்த்துலாம் வாங்க, நீங்களே ஆன் பண்ணுங்க. இதுதானே ப்ரோ? அதே தான். கலர் வந்துருச்சு. கலர் வந்துருச்சுங்கிறீங்களே ப்ரோ. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எஸ், இப்போ வந்து நம்ம பிசியை டோட்டலாக அசம்பிள் பண்ணி, அது ப்ரோவே அசம்பிள் பண்ணி ஆன் பண்ணிட்டாரு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு மானிட்டர் செம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாரு. 27 இன்ச் ப்ரொஃபஷனல் மானிட்டர், SRGB சூப்பராக இருக்கணும், ஹைட் அக்சசபிள் இருக்கணும், 4Kல வேணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே கேட்டிருந்தாரு. ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பென்கியூவில் PD2705U அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் மானிட்டருங்க. இது கலர் கரெக்ஷன், அந்த கலர் கேலிப்ரேஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அந்த மானிட்டர் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. இது நீங்கள் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்கும். அவ்வளோதான். ஆனால் எதுவும் இல்லை, எல்லாம் கேபிள் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் ரிப்போர்ட்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சி போட்டு, HDMI போட்டு, டிபி போட்டு. ஹப் எதுக்குன்னு சொல்லுவோம். இது வந்து பவருக்கு. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது ப்ரோ. இதுதான் அந்த ஹப்பு. கடைசியில் பார்ப்போம். பேஸே இவ்வளோ பெருசு இருக்கா? ஸ்டாண்டே ஹெவியாக இருக்கா? ஓ ஆமாம், பேஸு ஸ்டாண்டே வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான். ஸ்க்ரீனில் மட்டும் கைப்படாமல். கரெக்டாக அந்த கேப்பில் வச்சு அழுத்துங்க. ஓகே, ஜாலியாக இருக்குது. அவன் தாய்ப்பால் குடிக்கிறத இப்போ தாங்க நிப்பாட்டி இருக்கான். ஜாலியாக இருக்கா? ஆமாம், இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் போனோம்னா இப்படி திருப்பி ஜாலியாக பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 27 இன்ச் மானிட்டருங்க, 4K மானிட்டர். பர்ஃபெக்ட்லி ஃபார் டிசைனர்ஸ்க்குனே வந்து இது வந்திருக்கு.
ஸோ இந்த மானிட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஹை லெவல் டிசைனர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து கலர் அக்யூரசி வந்து பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏசூஸில் ப்ரோ ஆர்ட் மானிட்டர்ஸ் வரும். ஆனால் ப்ரோ ஆர்ட் மானிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஓவர் ப்ரைஸியாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த பென்கியூ அந்த மாதிரி போனோம்னா நம்மளுக்கு வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது ஒரு ஹாட் கீ பக் G2 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். ப்ரோ இது ஒரு டயல் இருக்கு. எஸ். ஸோ இதை வந்து நம்ம மானிட்டரில் ப்ளக்இன் பண்ணிக்கணும். ஸோ மானிட்டரில் இந்த போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டில் ப்ளக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டயல் கொடுத்துருக்காங்க. இந்த டயல் வந்து பேசிக்காக நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு அதாவது லைக் மானிட்டரில் பார்க்க வேண்டிய பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ப்ரீசெட் மோட்ஸும் பார்த்துக்கலாம். 1, 2, 3 அப்படின்னு இருக்குங்க. இந்த 1 வந்து நம்மளுக்கு sRGB லெவலில் இருக்கிற மாதிரி வேணும், DCI P3ல வேணும் அப்படின்னு சொல்லி 3 மோட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த 3 மோட் என்னென்ன வேணும்னு சொல்லி செட் பண்ணுறதுக்கும் வந்து உள்ள ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் இது வந்து பேக் போகிறதுக்கான பட்டன். ஸோ பேசிக்காக இதை சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் வேணும்னா பென்கியூவோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிசி இப்போ வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. அது அண்ட் இந்த மானிட்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி எல்லாமே பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது மானிட்ரு. இந்த பிசிக்கு வந்து இந்த மானிட்டர் வந்து ஓவர் ப்ரைஸ் தான். பட் இவர் வந்து நெக்ஸ்ட் அவர் 2 lakhs பிசிக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த பிசி சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பிசியில் வந்து நம்ம பேசிக்காக வந்து 5600X அண்ட் RX 550 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஷாப் அண்ட் பேசிக் ப்ரீமியர் ப்ரோக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவே நீங்கள் வந்து கேம்ஸ் ஆடணும் அப்படின்னாலும் சூப்பராக ஆடலாம். பேசிக் FPS நல்லாவே இருக்கும். ப்ரோ வந்து என்ன கேம் சொன்னீங்க? கவுண்டர் ஸ்ட்ரைக். கவுண்டர் ஸ்ட்ரைக். ஆஹா நல்ல ஐட்டம். கவுண்டர் ஸ்ட்ரைக் வந்து விளையாடுவாரு, அதாவது ஒர்க்கிங் ஹார்ஸ்க்கு அப்புறம்னு. ஸோ இந்த கார்டு வந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஆடியன்ஸ்க்காக நான் சொன்னேன். சரி ஒர்க்கிங் கிளாஸ்ல விளையாடுறாரு அண்ட் கேமிங் ரெண்டுமே அட் அ டைம் பண்றாரு அப்படிங்கிறப்போ இந்த கார்டு அண்ட் இந்த ப்ராசர் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ஸ் நீங்களும் பண்ணணும். உங்கள் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி பில்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக வந்து நீங்கள் பில் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா ஃபோன் நம்பர்ஸும் கீழே கொடுத்துருக்கோம். அதை கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம வெப்சைட் லிங்க்கும் கீழே இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பார்ட்ஸ் தனித்தனியாக இருக்குது. அண்ட் ப்ரீபில் பிசிஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு செட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த செட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று மெயினாக ஒன்று மறந்துட்டேங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து நிறைய ஆக்சரிஸ்லாம் ஒரு வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன ஆக்சரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து WD-யோட 4TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்குங்க. லைக் பவர் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒரு 8TB வந்து இதிலே போடலாம் அப்படின்னாரு. பட் 2TB மட்டும் நம்ம போட்டுட்டு 4TB வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னால இது ஒன்று போட்டிருக்கோம். அண்ட் 1.25 kVA UPS ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் போச்சு அப்படின்னா டக்குன்னு சிஸ்டம் ஆஃப் ஆகும் இருக்கும். அண்ட் இவர் பண்ணுற ஒர்க்கை வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணிவிட்டு வெளில வர மாதிரி இருக்கிற மாதிரி 1.25 kVAக்கு போட்டிருக்கோம். அண்ட் பேசிக்கான ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ, செமி மெக்கானிக்கல் காம்போ ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு அரௌண்ட் ஒரு 1 lakh வருதுங்க. எதனால் இந்த ப்ரைஸ் இவ்வளோ ஹைக் ஆயிருக்குன்னா இந்த மானிட்டரோட ப்ரைஸே வந்து அரௌண்ட் 35,800 rupees வருது. ஸோ இதனால் வந்து ப்ரைஸ் அப்படியே ஹைக் அப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இது 1 lakh அரௌண்ட் வர பிசியாக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த தடவை வந்து ஃபெஸ்டிவல் சீசன் போயிட்டுருக்கு. October 1லேருந்து 31st வரைக்கும் வந்து ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம போன வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக போட்டிருந்தோம். ஸோ ப்ரோ வந்து நம்மகிட்ட வந்து 53Kக்கு பிசி வாங்கினால அவருக்கு வந்து சில்வர் காயின் ஆஃபர் இருக்குங்க. ஸோ அந்த சில்வர் காயினையும் ப்ரோக்கு தந்துடலாம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. 5 grams. ஆக்சுவலாக அவருக்கு வந்து 2 5 grams வரணும், இன்னொரு 5 grams கொடுத்துருவோம். தருவீங்களா? கண்டிப்பா தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டே கட்டியே போட்டுருவானோ. இதே மாதிரி நீங்களும் பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்தர் 5 grams சில்வர் காயின் ஆர் எல்ஸ் புக் மை ஷோ வவுச்சர் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டோருக்கு வந்து பிசி பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேம் இருக்குது. அந்த கேமில் நீங்கள் எது வின் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஆஃபராக கொடுக்கும். இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், அதாவது ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.